வணக்கம். வணக்கம். ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பார்வையில அது என்ன? நல்ல நேரம்னா என்ன? கெட்ட நேரம்னா என்ன? நல்லத நல்ல நேரத்துல செய், கெட்டத கெட்ட நேரத்துல செய்யுன்னு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது நல்ல விஷயத்த நல்ல நேரத்திலயும், கெட்ட விஷயத்த கெட்ட நேரத்திலயும் செய்யணும் அப்படின்னா, இதுல நல்ல நேரம், கெட்ட நேரம்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்லது சொல்லிட்டும் வராது, கெட்டது சொல்லிட்டும் வராது. கெட்டது நம்ம வீட்ல ஒரு விஷயத்த இழந்துட்டோம் அப்படிங்கிறது கெடுதல்னு அது அந்த குடும்பத்துக்கு. அப்போ அது கெட்ட நேரத்துல தான் அது நினைச்சுன்னா, அப்ப அந்த குடும்பமே கஷ்டப்படும். நல்ல நேரத்துல ஒருத்தன் குடும்பத்துல நல்லா இருக்கானா, மீதி பூரா கஷ்டப்படுறானா, அப்ப அதுல நல்ல நேரம். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்ல சேர்ந்த கழிவும் நல்லதா மாறும். அப்போ எடுத்துக்கிற விதம், அதாவது நல்லதை நல்ல நேரத்துல அப்படின்னு பிரிச்சதுதான் தப்பு. அந்த காலத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. காலையில் அதிகாலை எழுந்து குளிப்பது நல்லது. இன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சு யார் குளிக்கிறா? அதுவே கிடையாது. இப்போ நல்ல நேரத்துல நல்லதை செஞ்சா நல்லது நடக்குமானா அது உங்க நம்பிக்கைன்னா செய்யுங்க. கெட்டதை கெட்ட நேரத்துல செய்யாதீங்க. இப்போ தனிப்பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவோம். சனிக்கிழமை அதை யமகண்டத்தில் நீங்க செய்யும்போது அது இன்னும் கூடுதலான ஒரு. அப்போ ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம்னு ஒரு நாளைக்கு ஃபுல்லா பிரிச்சுட்டா ஒரு குழந்தை பிறக்கும்போது சில நேரம் குழந்தைகள் யமகண்டத்தில் பிறந்தது. இதனாலதான் நிறைய பிரிவினைகள் வருது. இந்த பையன் பிறந்தது யமகண்டத்துல, ஆனா அவன் நல்லா தான் இருப்பான். சில பேர் தான் கஷ்டப்படும். இங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் தீர்மானிக்காது. கிரகத்துல இருக்க அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் தான் தீர்மானிக்கும். ஒருத்தவன் குருவினுடைய ஆதிக்கத்துல நல்லா ஃபுல்லா அவனுடைய ஜாதகத்துல நல்லா வலுப்பெற்று இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நல்ல அமைப்புல இருக்கு அப்படின்னா அவனுக்கு கெட்ட நேரமும் நல்ல நேரமா மாறி இருக்கு. கெட்ட நேரத்துல கூட அவனுக்கு என்னப்பா, அவன் பிறந்த நேரத்துல சுக்கிரன் உச்சம், அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படின்னா குழந்தைக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னா அந்த சுக்கிரன் நீச்சமானவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குதாங்க இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கிற ஒருத்தர் சொல்லிடுவாங்க. இப்போ ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு மேல ஒரு நல்ல நேரத்துல நல்லதை செய், கெட்டதையும் நல்ல நேரத்துல செய்ய, கெட்டது நல்லதா மாறும். ஒரு கெட்டதையும் ஒரு நல்லவனோட சேர்ந்தா கெட்டவனும் நல்லவனா மாறும். மாறாத நல்லவன் மாறாத பற்று கொண்டவன் மாதிரி என் நிலை மாறாத. அதே மாதிரி ஒரு கெட்டவனோட சேரும்போது நல்லவனும் கெட்டவன், அதாவது இங்க இருந்து யாரு சேர்றாங்கிறதான் சொல்லுவாங்க. இந்த கிரகத்துல சொல்லுவாங்க, இந்த கிரகத்தோடு இந்த கிரகம் இணைந்தால் இந்த குணம், இந்த கிரகத்தோடு இந்த கிரகம், அப்ப யார் போய் சேர்றாங்கிறது தான் இருக்கும். அப்போ நல்லதை நல்ல நேரத்துல செய்யறாங்க. நல்லவனோடு கெட்டவன் சேர்ந்தால் கெட்ட பலன், நல்லவனோடு கெட்டவன் சேர்ந்துட்டானா நல்ல பலன், கெட்டவனோடு நல்லவன் போய் சேர்ந்துட்டானா கெட்ட பலன். ஏன்னா போய் சேர்ற இடம், நீ போய் சேர்றனா அங்க அவன் ஆதிக்கம், நீ போய் இதை சேர்றனா இவங்க ஆதிக்கம். ஒரு விஷயம்தான் போய் சேர்ற இடம். இது என்ன நேரம்? கெட்ட நேரம். நல்லதை செஞ்சிரு. நல்ல நேரம் நல்லதே செஞ்சிரு. நீ செய்யலாம் நல்லதுதான் நடக்க போகுது. அப்போ ஒரு கெடுதலா நல்ல நேரத்துல செஞ்சிருங்கிற அந்த கெடுதல் திருப்பி வராது. இப்போ இங்க நல்ல நேரம்னா சந்தோஷமான விஷயம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு திருப்பி வரக்கூடாது தானே. இப்போ நம்ம செடி, நம்ம ஒரு விதை விதைக்கிறோம், அதை சுற்றி நிறைய களைகள் இருக்கு அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து தான் பிடுங்குவேன். தீதும் நன்றும் பிறர் தரவார, நல்லது கெட்டது அடுத்தவங்களால நமக்கு வராது. அப்போ நல்ல நேரம்னு ஒண்ணு கிடையாது, கெட்ட நேரம்னு ஒண்ணு கிடையாது, கால நேரம்னு ஒண்ணு உண்டு. அதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. சூரியன் நல்ல நேரம் பார்த்து உதிச்சுதுன்னா இங்க யாரும் வாழ முடியாது. கிரகங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துச்சுன்னா இந்த கிரகங்களினுடைய மைய அமைப்பை வச்சு அதனுடைய கதிர்வீச்சுகளை வச்சு கோயிலை கட்டின எந்த மன்னர்களும் நல்ல நேரம் கெட்ட நேரம் குறிச்சிருக்க மாட்டாங்க. பிரம்ம முகூர்த்தம் குறிச்சிருப்பாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? காலையில அதிகாலை 5 மணிக்கு எந்த நல்ல காரியமும் செஞ்சிரு. சூரியன் உதிச்சாச்சு, உங்களுக்கு கடல்ல சூரியன் வந்தாச்சு, வெளிச்சம் தான் 6 மணிக்கு மேல. 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சூரியன் கடலுக்கு வந்துட்டாரு, கடல்ல இருந்து மேல எழும்ப போறாரு. அதாவது உரிப்பதற்கு 1 மணி நேரம் அப்படி முன்னாடி. எப்படின்னா அவர் கடல்ல முத்து குளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சூரியனே குளிச்சுதான் எந்திரிக்கான், நீங்க குளிச்சா என்ன? அதிகாலை எந்திரிச்சோன்னு குளிக்கணும்னா சூரியன் கடலுக்கு, அது பூமிக்கு அங்கிருந்து இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், சூரியனே அந்த கடல்ல குளிச்சுதானே எந்திரிக்குது. உங்களுக்கு காலையில எந்திரிச்சோன்னா குளிக்கணுங்கிறத சூரியனை காட்டுது பாரு. அதே மாதிரிதான் நீ காலையில எந்திரிச்ச உடனே குளி, கெட்ட நேரமும் நல்ல நேரமா மாறும். மருந்தும் 3 நாள். நான் எப்பவும் சொல்றது, 48 நாள் ஒரு மண்டலம்னா ஒரு நாள், 3 48 144, 144.
144 நாள் தினமும் காலையில எந்திரிச்சு நாங்கெல்லாம் தினமும் குளிக்கிறோன்னா அந்த குளிக்கிறவன் நல்லா தான் இருக்கும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற திறன் அவனுக்கு இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு ஆன்மீகத்துக்கு எதிராகவும், சில பேர் கடவுள்னு ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு. இந்து மதத்துல மட்டும்தான் மண்ணை கும்பிடுவோம், மரத்தை கும்பிடுவோம், செடியை கும்பிடுவோம், கொடியை கும்பிடுவோம், பறவையை கும்பிடுவோம், விலங்கு கும்பிடுவோம், மாடை கும்பிடுவோம், சூரியனை கும்பிடுவோம், நவகிரகங்களை கும்பிடுவோம், பஞ்சபூதத்தை கும்பிடுவோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எதை கும்பிடல்? எறும்பு கட்டின கோயிலுன்னு இருக்கு, எட்டுக்கால் பூச்சி கட்டின கோயிலுன்னு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்க அத்தனையும் இறைவனா கும்பிடுறது இந்து மார்க்கம் மட்டும்தான். அப்போ நீங்க இயற்கை சயின்ஸ்ன்னு எதை சொல்றீங்களோ அதான் கடவுள். நீ இங்கிலீஷ்ல சயின்ஸ்ன்னு சொன்னா அது எனக்கு சாமி. இயற்கையை ஆட்கொண்டு அதை வழிநடத்துபவன் இறைவன். அவன் வேறெங்கும் இல்லை, என்னுள் இருந்து இயக்குகிறான். இந்த மூச்சு காத்து வருது. ஏன்னா இயற்கை என்னை கேட்டு இயங்கல, என் உடம்புல இருக்கிற எந்த அணுக்களும் என்னை கேட்டு இயங்கல. நான் உயிர் வாழ காரணம் நான் அப்படின்னா உன் உடம்புல இருக்கிற எந்த அணுக்களும் உன்னை கேட்டு இயங்க. நல்ல நேரம் பார்த்தா அது இயங்குதுச்சுன்னா நீ நோயாளி. நான் நல்ல நேரம் வந்தா தான்ப்பா இயங்குவேன்னு சொன்னான்னு செத்து போயிடும். அப்போ இயற்கையினுடைய அத்தனை அறிவியல் தான்ப்பா இந்த உலகத்துல சயின்ஸ். கண்மூடித்தனமான பக்தி. நீ அறிவியல்னு சொல்றதை தான் நான் அறிவுபூர்வமா கடவுள்னு சொல்றேன். என்னை காப்பது இறைவன். இயற்கை தான் எனக்கு சோறு போடுது, அதுதான் காப்பாத்துது, அதுதான் எல்லாமே. இயற்கையினுடைய படைப்பு தான் மனிதர்கள் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய அத்தனையையும் இறைவனா வணங்குறது இந்து மார்க்கத்துல மட்டும்தான். நீங்க வேற எந்த மார்க்கத்தை எடுத்தாலும் ஒருவரை மையப்படுத்தியே இருக்கும். நீங்க இஸ்லாம் மார்க்கம்னு எடுத்தீங்கன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை. கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்தீங்கன்னா கர்த்தர் ஒருவரை, அவரே தனக்கு மேல பிதான்னு சொல்லிடுவார். ஆனா இவங்க கர்த்தர் தான். நீங்க அதிலே பல கோட்பாடுகள் இருந்தாலும் இயற்கையை இறைவனாகவும், அந்த இயற்கையில் இறைவனுக்கு பல வடிவங்கள் இருக்குன்ற மாதிரி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு பறவை, இப்படி பல கோணங்களில் இருந்தாலும் இறைவனுக்கும் பல வடிவங்களை கொடுத்து பல வரலாறுகளை கொடுத்து அதை வணங்குவது இந்து மார்க்கம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் இயற்கையும் இறைவனும் அழிவதே இல்லை. இந்த இயற்கை அழியதான் நாம் அழியும். இயற்கையை அழிப்பது இறைவனை அழிப்பது. இயற்கையை அழிச்சா நல்ல நேரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இயற்கையை பாதுகாத்தா நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கெட்ட நேரங்கிறது இயற்கை அழிகிறது, நல்ல நேரங்கிறது இயற்கை நம்மோட இருக்கு. அப்ப நல்ல நேரத்துல நல்லது செய்யுங்க, கெட்ட நேரத்துலயும் நல்லதையே செய்யுங்க. கெட்டதையும் நல்ல நேரத்துல செஞ்சீங்கன்னா நல்லதா மாறும்.